ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அஸ்லாம் வலைக்கும். இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா ராஜ்மா கிரேவி. வாங்க எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம். ஒரு பேனில் 2 டேபிள் ஸ்பூன் கோகனட் ஆயில், ஒரு பே லீஃப், 1 டீஸ்பூன் கியூமின் சீட் ஆட் பண்ணிவிட்டு நான் ஒரு பெரிய வெங்காயம் கட் பண்ணி இதோட ஆட் பண்ணிக்கிறேன். அது கூட கொஞ்சம் கறி லீவ்ஸ், 2 பச்சை மிளகா, கூட பாதி குடமிளகா ஆட் பண்ணி நல்லா சாட்டே பண்ணிவிட்டு ஒரு 1/2 டீஸ்பூன் இது வதங்கிறதுக்காக உப்பு சேர்த்துருக்கேன். இது நல்லா வதங்கின பிறகு 1 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது ஆட் பண்ணிக்கோங்க. இஞ்சி பூண்டு வாசம் போகிற வரைக்கும் 5 to 6 மினிட்ஸ் சாட்டே பண்ணிவிட்டு 2 பழுத்து தக்காளி எடுத்து மிக்சியில் அரைச்சி நான் இதோட ஆட் பண்ணிக்கிறேன். தக்காளி நல்லா வதங்கி எண்ணெய் பிரிஞ்சு வரதுக்கு எப்படியும் 7 to 8 மினிட்ஸ் ஆகும். அது வரைக்கும் நம்ம நல்லா சாட்டே பண்ணிக்கலாம். 1 டீஸ்பூன் மஞ்சத்தூள், 1 டீஸ்பூன் மிளகாய்த்தூள், 1 டேபிள் ஸ்பூன் மல்லித்தூள், 1 டீஸ்பூன் பெருஞ்சீரகத்தூள், கொஞ்சமாக பெப்பர் ஆட் பண்ணி இந்த மசாலா வாசம் போகிற வரைக்கும் நம்ம இதோட நல்லா வதக்கிக்கணும். நான் நைட்டே 2 கைப்பிடி அளவு ராஜ்மா எடுத்து ஊற வச்சு காலையில் ஒரு 7-8 விசில் உப்பு போட்டு வேக வச்சு இந்த கிரேவியோட ஆட் பண்ணிக்கணும். இது இதுலேருந்து எண்ணெய் பிரிஞ்சு வரதுக்கு எப்படியும் ஒரு 15 மினிட்ஸ் ஆகும். நம்ம லோ ஃப்ளேமில் மூடி போட்டு வேக வச்சோன்னா இது ரெடி ஆயிடும். அழகாக எண்ணெய் பிரிஞ்சு சூப்பராக ரெடி ஆகிடுச்சு பாருங்கள். நம்ம மல்லித்தலை போட்டு நம்ம இறக்கிற வேண்டியதான். இது சப்பாத்தி, பூரி, பரோட்டா, இட்லி, தோசை, புலாவ் போல் நம்ம எது செஞ்சாலும் இது ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு ஃபீட்பேக் சொல்லுங்கள். தேங்க்யூ.